பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா ரொம்பவே கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி பாக்கியா, நான் உன்கிட்ட இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை பாக்கியா, என்னத்தை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவுமே சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். நான் என்ன ஆனாலும் சரி இனி என்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி நினைக்கவும் கூடாது. அந்த கசப்பான விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறதுனால அதை மறுபடியும் எனக்கு ரீகலெக்ட் ஆயிட்டு உங்க பையன் பண்ண தப்பு மேல மேல எனக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்குது. அதனால இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரி கிட்ட கோபி, அம்மா விடுங்க, பாக்கியாவை நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன் காயப்படுத்திருக்கேன்றது எல்லாமே எனக்கு தெரியும். நான் ராதிகாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண விரும்பல. பாக்கியா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அவ சொன்ன ஒவ்வொரு விஷயமே உண்மையான விஷயம் தான். அவ இருக்கும்போது அந்த அருமை எனக்கு தெரியல. இப்ப நான் அதை பத்தி கவலைப்பட்டு எதுவும் அங்க போறது கிடையாது. மீதி இருக்க என் லைஃபை நான் ராதிகாவுக்காகவும் என் பசங்களுக்காகவும் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த விஷயத்த நான் பெருசுப்படுத்த விரும்பல, விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு கோபி சொன்னதும் இந்த முடிவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா அங்க இருந்து போயிட்டாங்க. ஈஸ்வரி இதை நினைச்சு ரொம்பவே வருத்தமா இனிய கிட்ட நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்கலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.